சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் இமிடிநாயக்கன்பள்ளி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ்குமார் அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை முகாம் அலுவலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழ்நாடு முழுவதும் இன்று நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் உரையாற்றி தொடர்ந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி ஊராட்சி ஒன்றியம் இமிடிநாயக்கன்பள்ளி கிராமத்தில் கிராம சபை கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இன்று நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித் தலைவர் தினேஷ்குமார் அவர்கள் தெரிவிக்கையில், நமது மாவட்டத்தில் உள்ள 333 ஊராட்சிகளில் இன்று கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கிராம மக்களின் தேவைகளை கேட்டறிந்து அதில் குறைந்தது 7 விதமான குறைகள் தேர்வு செய்து அதில் முதன்மையாக கருதும் 3 பணிகளுக்கு கிராம சபையில் ஒப்புதல் அளிப்பது, இழிவுபடுத்தும் பொருள் தரும் சாதி பெயர்கள் கொண்ட குக்கிராமங்களில் சாலைகள் மற்றும் தெருக்கள் பெயரை மாற்றுதல், கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை மற்றும் விவாதத்தில் ஊரக பகுதியில் மழைநீர் சேகரிப்பு அமைப்புகள் ஏற்படுத்த எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் வரவு செலவு மற்றும் முன்னேற்ற அறிக்கை, அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம், 11 தூய்மை பாரத இயக்கம், ஊரகம் தொழில் துறை, அனைத்து வகையான தொழில்களில் குழந்தைகளும் மற்றும் அபாயகரமான தொழிலில் வளரிலும் பருவத்தினரும் இல்லை என்பது குறித்தும் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம், தினயால் உபாத்திய கிராம திறன் பயிற்சி நிறுவனம், ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனங்களில் வாயிலாக வழங்கப்படும் சுய வேலைவாய்ப்பு பயிற்சிகளுக்கு தகுதியான இளைஞர்கள் விண்ணப்பிக்க அறிவுறுத்தல், சபாசார் செயலியல் செயல்பாடுகள், ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, பிரதான மந்திரி ஆதர்ஷ கிராம யோஜனா திட்டம் குறித்து இன்று நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. மேலும் பொதுமக்கள் தற்பொழுது மழைக்காலமாக இருப்பதால் வீட்டை சுற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும், நீர் தொட்டிகளை நன்கு மூடி வைக்க வேண்டும், இல்லை என்றால் லார்வா கொசுக்கள் உற்பத்தியாகி டெங்கு போன்ற நோய் ஏற்படும் நிலை உருவாகிறது. அதே போன்று குப்பைகளை வெளியிடங்களில் கொட்டாமல் மக்கும் குப்பை, மக்கா குப்பைகளாக பிரித்து தூய்மை காவலர்களிடம் வழங்க வேண்டும். நமது மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை சராசரி அளவை விட அதிகமாக பதிவாகியுள்ளது. தாழ்வான இடங்களில் உள்ள பொதுமக்களை பாதுகாப்பதாக இருக்க வேண்டும். பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நீர்நிலை பணிகளை தேர்வு செய்து பணிகள் மேற்கொள்ள வேண்டும். இந்த ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் 13 பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளது. தூய்மை பாரத இயக்கம் சார்பாக இந்த கிராமம் குப்பை இல்லாத கிராமமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து இதை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மேலும் பொதுமக்கள் அனைவரும் கழிப்பறையை பயன்படுத்த வேண்டும். கழிப்பறை இல்லாத வீடுகளில் தூய்மை பாரத இயக்கத்தின் கீழ் ரூபாய் 12,000 மதிப்பீட்டில் கழிப்பறைகள் கட்டிக்கொள்ளலாம். மேலும் குழந்தை தொழிலாளர் முறை முற்றிலும் அகற்ற வேண்டும். பொதுமக்கள் தாங்கள் வீடுகளுக்கு சாதகமாக தாமாக முன்வந்து வீட்டு வரி செலுத்துகிறார்கள். அதே போன்று புதிய வீடு கட்டுபவர்கள் வீட்டு பிளான்களை இணையதளத்தின் வாயிலாக விண்ணப்பித்து உடனடியாக அனுமதி பெறலாம். பிளாஸ்டிக் பயன்பாடுகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். மஞ்சள் பைகள் உபயோகிக்க வேண்டும். நமது மாவட்டத்தில் சமூக பொறுப்பு நீதியின் கீழ் பல்வேறு பகுதிகளில் மரக்கன்றுகள் நடவு செய்து பராமரிக்கப்பட்டு வருகிறது. உங்கள் ஊராட்சியிலும் நர்சரி அமைத்து மரக்கன்று நடவு செய்து வளர்க்க வேண்டும். வீட்டுமனை பட்டா இருந்து வீடுகள் இல்லாமல் இருப்பவர்கள் கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், PM ஜான் மண் திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து வீட்டுமனை பணிகளை மேற்கொள்ளலாம். தற்பொழுது வீடுகளுக்கு மானிய தொகையில் PM சூரிய திட்டம் படுத்தப்பட்டு வருகிறது. வீடுகளில் சோலார் பேனல் அமைத்து தங்களுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ளலாம். எனவே பொதுமக்கள் உங்கள் ஊராட்சியை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கவும்
அனைவரும் முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ்குமார் அவர்கள் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாமை திட்ட இயக்குனர் திருமதி கவிதா, உதவி இயக்குனர் ஊராட்சிகள் திரு மகாதேவன், இணை இயக்குனர் வேளாண்மை திரு காளிமுத்து, வட்டாட்சியர் ரமேஷ், வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி கலா, கார்த்திக், ஊராட்சி செயலாளர் வெங்கட்ராஜ் மற்றும் தோட்டக்கடலைத்துறை, மருத்துவத்துறை உள்ளிட்ட துறை சார்ந்த அலுவலர்கள், பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். 70,000 வரைக்கும் வந்து காசு வருது. ஏற்கனவே 2000 வருஷத்து அதாவது இயர் 2000 முன்னாடி 1999 முன்னாடி கட்டப்பட்டு அரசு இல்ல ஏதாவது என்ஜிஓவோ கட்டப்பட்டிருந்த தொகுப்பு வீடு வந்து சேதம் அடைஞ்சிருந்தா அதை சரி பண்றதுக்கு வந்து முதலமைச்சரின் வீடு மறுகட்டுமான திட்டத்தில் கிட்டத்தட்ட 2,70,000 வரைக்கும் காசு கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து சிறு பழுதுகள் ஏதாவது இருக்கு, ஒரு 1 லட்சம் ரூபாய்க்குள்ள பழுது இருக்கு அப்படின்னா ரிப்பேர்ஸ் டு ரூரல் ஊரக பகுதிகளில் வந்து பழுது பார்க்கும் திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தின் மூலமா வந்து வீடுகளுக்கு வந்து இது பண்றாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து முதலமைச்சரின் கிராம மறுகட்டுமான திட்டம் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நல்லா தெரியும், கரண்ட் எல்லாரும் வருது, வீட்டுக்கு வந்து கரண்ட் பில் வருது. நம்மளுக்கு வந்து PM சூரியகர் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்துல என்னன்னா 3 வகையான மானியம் வந்து கொடுக்குறாங்க. 1 கிலோவாட், 2 கிலோவாட், 3 கிலோவாட். 1 கிலோவாட்ல வந்து ஒரு சோலார் பேனல் போட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 5 யூனிட் கரண்ட் வந்து அது தயாரிக்கும். அப்போ ஒரு மாசத்துக்கு 60 யூனிட் கரண்ட் அதுல வரும். நீங்க 1 கிலோவாட் போட்டீங்கன்னா 30,000 ரூபாய் மானியம், 3 கிலோவாட் போட்டீங்கன்னா 78,000 ரூபாய் மானியம். சோ ஒரு 3 கிலோவாட் வந்து போறதுக்கு 2,02,000